அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பிரிட் கைட்ஸ் நமக்கு என்ன மெசேஜஸ், கைடன்ஸ், இல்லை அட்வைஸ், இல்லை வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி 2 செட் கார்டு எடுத்தாச்சு. செட் 1, செட் 2. ஸோ உங்கள் உள்ளுணர்வு என்ன கார்டு சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ஸ்பிரிட் கைட்ஸ் நமக்கு சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. அது நமக்கு சில சமயம் புரியாமலே போகும். ஏன்னா நம்ம அதற்கான விஷயங்களை நம்ம அமைதியாக இருந்தோ ஒதுக்கியோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், இல்லை அதை புரிஞ்சிக்க நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க சொல்ல வர்றது நமக்கு கேட்காம போகுது, புரிஞ்சிக்க முடியாமல் போகுது. ஸோ அப்போது நமக்குள்ளே என்ன தடுக்குது, நாம் என்ன அதை அவங்கக்கிட்ட கேட்டு பெறணும், ஸோ அவங்க என்ன நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ திங்க் எந்த கார்டை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது முடிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ செட் 1 பார்க்க போகிறோம். ஸோ செட் 2 கார்டை அப்படி வச்சுருவோம். ஸோ உங்களுக்குள்ளே என்ன தடுக்குது அப்படின்றது தான் அந்த ஷேடோ ஒரு ஆக்கில் பார்க்கணும். இது நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்றத பார்க்க போகிற கார்டு. ஸோ இந்த டேரட்டு, இந்த ஒரக்கல், இந்த கார்டு எவ்வளோ அழகாக அது நீங்களாக பார்ப்போம். ஸோ இவங்க லாஸ்ட்டாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே என்ன தடுக்குது? எங்கள் கோவம். இங்கேயும் சில வார்த்தைகள் இருக்குது, பட் நான் அதை அப்படியே படித்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்ன கோபம் உங்களுக்கு? ஸோ அதாவது நீங்கள் நிறைய விஷயம் மாறணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே இருக்க தீயை அதை நீங்கள் பயன்படுத்தணும், ஆனால் அதை அழிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஏதோ ஒரு விஷயம் உங்களை அப்படியே அந்த ஆத்திரம், வெறுப்பு, இந்த விஷயத்துலையே நீங்கள் மூழ்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இதை தவிர்த்தா உங்களுக்கு அவங்க என்ன செய்தி கொடுப்பாங்க, என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் அப்படின்றத டேரட்டில் பார்க்கலாம். ஸோ நான் வச்சுடுறேன். வாவ், 4 ஆஃப் வான்ஸ், 9 ஆஃப் கப்ஸ். பாருங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயத்த மிஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். 4 ஆஃப் வான்ஸ் சொல்லும்போது ஒரு செலிப்ரேஷன் கார்டுங்க அது. அது பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் ரொம்ப பாதுகாப்பாகவும் வசதியாகவும் நீங்கள் உணர வைப்பீங்க. உங்களுடைய கண்ட்ரோலில் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கே அந்த ஒரு புரிதலை கொடுப்பீங்க. 9 ஆஃப் கப்ஸ் சொல்லும்போது ஒரு நிலையான நன்றி உணர்வோடு இருப்பீங்க. உங்களுக்கு யாராவது ஒரு சின்ன ஹெல்ப் செஞ்சால் கூட சரி, நீங்கள் அதெல்லாம் மறக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான செலிப்ரேஷன் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அப்படின்றதையும் நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய சிச்சுவேஷன். ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற எல்லா காரியமும் கண்டிப்பாக உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் அதுக்கான வெற்றி கொடுப்பாங்க. உங்களுக்கு பொருளாதாரமின்மை இருக்கும். சப்போஸ் உங்கள் ஃபேமிலி விட்டோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க பிரிஞ்சு போயிருந்தால் கூட அவங்க ஒன்று சேர்கிறதுக்கான காலங்கள் இருக்குது. நீங்கள் உங்கள் திருமணத்தை பற்றின நிறைய சிந்தனைகள், கேள்விகள், அதை பற்றின சில புரிதல்கள், என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ சில விஷயங்கள், சொத்து சேகரிப்பான விஷயங்கள்லாம் ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. பிள்ளை, அதாவது குழந்தை வாய்ப்பு, அதுக்கெல்லாம் இருக்குது. பணம் வரது இருக்குது கண்டிப்பாக. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு தொழில் மேன்மை இருக்குது. ஸோ ஒரு சக்ஸஸான லைஃப் உங்களை பற்றி காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் உங்கள் கோவத்தால் இழக்கிறீங்க அப்படின்றத இங்கே மிகப்பெரிய நீங்களே உங்களை ரொம்ப செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். எதனால் இப்போ இதெல்லாம் இழக்கிறோம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ இதுக்கான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் கவனிக்கல. ஸோ 9 ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப திறமையான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆள். அதாவது உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் சரி, அந்த செயல்பாட்டில் நீங்கள் முழு நிறைவையும் இருப்பீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். உடல் ரீதியாகவும் சரி, அதே மாதிரி எக்கனாமிக்கல், பொருளாதார ரீதியாகவும் சரி, உணர்வு பூர்வமாக உங்களுக்கு சில மகிழ்ச்சிகள் இருக்குது. அட் த சேம் டைம் சில சவால்களையும் நீங்கள் சந்திப்பீங்க, ஆனால் அதுலேயும் நீங்கள் வெற்றி பார்ப்பீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் அப்பப்போ ஏதோ ஒரு அடிக்ஷன், ஒரு கெட்ட பழக்கத்துக்கு நீங்கள் ஆளாகலாம். கெட்ட பழக்கம்னா அது எது வேணால் இருக்கும். ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அதையே பண்ணுறது, அதுதான் வேணும், அதை தான் சாப்பிடணும், அதை தான் பண்ணுவேன் அப்படின்ற சில அடிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாகவும் இங்கே கனெக்ட் ஆகணும் அப்படின்றதையும் இங்கே அவங்க சொல்லப்படுற விஷயம் ஸ்ட்ராங்காக. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த காலம் அதே தான், ஒரு புதிய பிறப்பு, ஒரு அமைதியை சொல்ல வராங்க. அதேமாதிரி சில விஷயங்கள் அப்பப்போ ஏதோ ஒரு சங்கடங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்காது இல்லையா? அதெல்லாம் குட்டி குட்டியாக அதை நீங்கள் அழகாக தகர்த்து எரிஞ்சிருவீங்க. அந்த ஆற்றல் உங்களுக்கு அவங்களே கொடுத்து உங்களை வழிநடத்துவாங்க. அதே மாதிரி திருமண தடை ஏதாவது இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு விலகி போகும். அது என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயமும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்க சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், அது எப்படி உங்களுக்கு புரியணும் அப்படின்றதையும் நீங்கள் யோசிக்கணும். அப்போது கம்பல்சரி நீங்கள் அமைதியான ஒரு சிச்சுவேஷனை உங்களுக்குள்ளே உருவாக்கிக்கணும். ஸோ இந்த கோபம், ஆத்திரம், வெறுப்பு இதெல்லாம் தவிர்த்ததுனாலே உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரிய வரும். ஓகே, இது உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தது நீங்கள் என்ன அவங்கக்கிட்ட சொல்லணும் பார்த்தீங்க, இந்த பாருங்க, நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? அப்போது இந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்னா நீங்கள் என்ன கேட்கணும்? இப்போ எனக்கு என்ன நடக்குது, எனக்கு ஏதோ ரொம்ப குழப்பமாக இருக்குது, இல்லைனா வேதனையாக இருக்குது, நான் எதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கடவுளே, இல்லைனா என் ஸ்பிரிட் கைட்ஸ் நீங்கள் தான் என்னை எங்கே வழி நடத்துகிறீங்க அப்படின்றதுலாம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் உங்களை முழுசாக நம்புறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள், நான் உன்னுடையவன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கணும்.
அந்த சரணாகதி நிலையை நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கான அழகான இந்த செலிப்ரேட் பண்ணுற அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு விஷயம். ஸோ இப்போ இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப உங்களை காம் மைண்ட் ஸ்டேட்டில் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களை அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போய் உங்களை நிறுத்தும் அப்படின்றதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, பிளஸ் யூ கைஸ். செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயங்கள் இதுதான். உங்களுக்கு ரெசினேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, ரெசினேட் ஆகலைன்னா ரொம்ப வற்புறுத்திக்க வேண்டாம். நன்றி. ஸோ செட் 2 காட்டாப்போ ஓகே, அப்போ உங்களுக்குள்ள என்ன ஷேடோ ஒர்க் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ எங்களை எடுத்துப்போம். எங்களை லாஸ்ட்டாக நீங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் கிட்ட கேட்க போகிற சில தெளிவுகள் அதுக்காக. ஸோ ஷேடோ ஒர்க் என்னென்னு பார்ப்போம். தேக்கம் உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயமே என்னென்னா, பண்ணுறீங்க, ப்ராசஸ் பண்ணுறீங்க, ஆனால் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. முன்னேற்றம் இல்லாமலாம் இல்லை, ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக பண்ணுறீங்க. ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மை, ஏதாவது ஒன்று சொன்னால் கூட அதை மறுத்து கூட பேசாமல் அப்படியே அமைதியாக, தமிழ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த மேற் சொல்லாமல் நிற்கிறது. அந்த அந்த அடுத்த வார்த்தை கூட அவங்க உங்களுக்கு இப்படி சொன்னால் கூட அமைதியாகிடுறது. ரொம்ப அப்படியே நீங்கள் அந்த போன பாதையை பார்த்தீங்கன்னா உங்கள் சுவடுகள்லாம் அந்த அளவுக்கு ஆழமாக பதிந்த சுவடுகள். ஏன் இப்படி உங்களுடைய பாஸ்ட்டால் உங்களுக்குள்ளே இந்த ஒரு விஷயம் இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி நீங்கள் ரொம்ப உங்களை ஹீல் பண்ணணும், இல்லைனா நிறைய செல்ஃப் லவ் இல்லாமல் இருக்கீங்க. அடுத்தவங்க உங்களை இதுதான் இப்படி தான் நீ சொல்லி அதை நீங்களே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. சப்போஸ் உண்மையாக இருந்தால் அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் முடிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து காட் 7 ஆஃப் ஸ்வாட்ஸ் அண்ட் ஹெர்மெட். இங்கே 7 ஆஃப் ஸ்வாட்ஸ் சொல்லப்படுற விஷயங்கள் மேபி உங்களுக்கு இந்த லெட்டர் தெரியுதுன்னு நம்புகிறேன். அப்போது நீங்கள் நினைக்கிறது போல் உங்கள் செயலில் உண்மைத்தன்மை இருக்கா, அதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் அனலைஸ் இருக்கா அப்படின்றது கேள்விக்குறியாக நீக்கிது இந்த கார்டு. அப்போ உங்களை ஸ்பிரிட் கைட்ஸ் கேட்குற கேள்வியே இதுதான். அதே மாதிரி இந்த கார்டு எதை சொல்ல வருதுன்னா, நீங்கள் சொந்தமாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் அதை வந்து எதையுமே கண்டுக்காமல் நீங்கள் அப்படியே ஒரு தேக்கத்திலே இருக்கீங்க. எது உங்களை இந்த அளவுக்கு ஆழ்த்துது அப்படின்றதையும் நீங்கள் யோசிக்கணும். பிகாஸ் 7 ஆஃப் ஸ்வாட்ஸ்ன்னும் போது நிறைய வஞ்சகம், பொய், ஏதோ ஒரு ஏமாற்றம், தந்திரம், உங்களுக்கு சொந்தமான சில விஷயங்கள் வந்து யாராவது பறிச்சிருக்கலாம், அது திருட்டுத்தனம் போயிருந்திருக்கலாம், நிறைய சூழ்ச்சி, ஒரு ஆபத்தான சில நடத்தைகள்லாம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து அது வரப்போகுதுன்னோ இல்லை அது வரத்துக்கு முன்னாடியோ உங்களுக்கு அது சொல்லியிருப்பாங்க. மேபி ஒன்று அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா இதெல்லாம் பார்த்து வச்சுக்க, நீ ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் சில ஆளுங்களை நம்பாத, உன்னை சுற்றி சில விஷயங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு அவங்க எச்சரிக்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு இப்போ இங்கே தோணுது. அப்போது உங்களை சுற்றி சில விஷயங்கள் வந்து அவங்களுடைய நண்பர்களே எதிரியாக மாறுற தருணம்லாம் இருக்கும். மேபி நீங்கள் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அதை ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் இங்கே சொல்ல வருது. அப்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து எஸ்கேபிசம் ஆகிறதுலையே பார்க்குறீங்க. உங்களுக்கு சில பொறுப்புகள் அவங்க கொடுத்தா அதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் தயங்குது. அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் நல்லா சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அது உங்களுடைய சுறுசுறுப்பு இல்லாத தன்மை அந்த கார்டில் வந்த மாதிரி நீங்கள் வந்து அது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி தள்ளி போடுற சில விஷயங்கள்லாம் ஸோ எப்படியோ அந்த மனசை வந்து கையாளுறதுக்கெலாம் வந்து ரொம்ப அதிகமான பகுத்தறிவு தேவைப்படுது. அதே மாதிரி அனாவசியமாக யாரையும் நம்புறதும் வேண்டாம். எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலுமே சில சிக்கல்கள், சில தடைகள்லாம் ஏற்படுத்துறதுக்கெலாம் சில ஆளுங்க உங்களை சுற்றி இருக்காங்க. ஸோ அவங்க உங்களை எச்சரிக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் அஜாக்கிரதையாக பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு பெரிய துன்பத்தில் முடியும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் அதை ஏதோ ஃபேஸ் பண்ணி உங்களுக்குள்ளே அது பெரும் மன பாதிப்பையும் மேபி அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது பெரும் மன பாதிப்பாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பாஸ்ட்லேயே அதை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்து வரப்போகுதா அப்படின்ற மாதிரி இல்லை. அவங்க ஆல்ரெடி இதை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு மேபி தெரியாமல் போயிருந்துருக்கலாம். ஆனால் இதுலேருந்து நீங்கள் விழுப்பணுன்னா நீங்கள் ஒரு விதமான அமைதியை மேற்கொள்ளணும். நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சு எப்படி ஆயிட்டீங்கன்னா, அப்படியே அதான் அந்த உங்களுக்குள்ளே அந்த ஷேடோ கார்டில் வந்தது பாருங்க, அப்படி தான் நீங்கள் ரொம்ப உங்களை கட்டுப்படுத்திட்டீங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்மெட் கார்டு வந்தாலே லோன்லினஸ், தனிமை விரும்பி ஆகிடுவீங்க. ஆனால் இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் மாறணும்னா சில விஷயங்கள் வேகமாக நீங்கள் செஞ்சால் வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதுதான் இங்கே அவங்க கொடுக்கப்பட்ட விஷயமும். அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் செஞ்சாலே போதும். அப்போ பெரியவங்களுடைய அறிவுரைகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். அப்படிலாம் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாது நீங்களே பார்ப்பீங்க. புதுசாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, அந்த யோகம்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் கூட பிறந்தவங்க இல்லைனா உங்கள் ரத்த சம்மந்தப்பட்டவங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியில் மேன்மை கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்கள் முக்கியமாக ஒரு பதட்டமாக இருக்கிற சுச்சுவேஷன்லாம் அப்படியே க்ரியேட் ஆகும்.
அதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு அவசர முடிவு எடுக்காமல் நிதானமாக தெளிவாக அமைதியான மனநிலையில் இருந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிட் கைட்ஸ் எடுத்து கொடுக்குற விஷயங்கள் கண்டிப்பாக புரியும். அது ரொம்ப ஆழமாக உங்களுக்கு அது புரிய வரும். அப்போது நீங்கள் வந்து அந்த அமைதியை இங்கே கடைப்பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சம்டைம் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ இருந்திருக்கலாம். அது ஏதாவது ஒரு குட்டி சர்ஜரி மாதிரி போயிருக்கலாம், இல்லை மேபி வரப்போகுதா அப்படின்றது அது சொல்ல வருதான்னு எனக்கு தெரியல. அதேமாதிரி உங்களுடைய சிப்ளிங்ஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ ஃபேமிலிக்குள்ளே குட்டி குட்டி தொல்லைகள் அதெல்லாம் வரதான் செய்யும். பட் அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ அழகாக கையாண்டுடுவீங்க. மேபி இந்த கார்டு செலக்ட் பண்ணவங்களோட ஃபேமிலி மேபி போலீஸ் ஒரு மிலிட்ரி சார்ந்தவங்களாக இருக்கலாம், பார்க்குற பர்சன்ஸ் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் அது சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறவங்க இருக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து கொடுத்த. எனக்கு வந்து இது அப்படியே ஒரு வார்னிங் அண்ட் ஒரு மெசேஜ், ஒரு அட்வைஸ், கைடன்ஸ் இது எல்லாமே கலந்துருக்கு. ஸோ செட் 2 சூஸ் பண்ணவங்க வந்து வேறு விதமான ஒரு மனநிலையில் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த கார்டு மூலிமா. செல்ஃப் லவ் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு அதுதான் சொன்னேன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ நீங்கள் எப்படி கேட்கணும், என்னை எப்படி நேசிக்கிறது, எனக்கு அதை காட்டுங்க. எனக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் சைல்டு, என் உள்குழந்தை அப்படி சொல்ல, அதான் இன்னர் சைல்டு எப்படி கவனிச்சிக்கணும் அப்படின்றதையும் எனக்கு காட்டுங்க. எப்படி அன்பாக இருக்கணுன்றதையும் காட்டுங்க. நீங்கள் எப்படி என்னோட செல்ஃபாக நான் என்னை மன்னிக்கிறது, சுய மன்னிப்பையோ அடி எடுத்து வைக்கணும். அப்போது வெளியே நிறைய மாறலாம் அப்படின்ற விஷயம்தான். அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் கிட்ட நீங்கள் இப்படி தான் கேட்கலாம். செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் லவ் வேணும் எனக்கு. என்னோடய இன்னர் சைல்ட்னஸை நான் காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அப்போ நான் உள்ளுக்குள்ளே மாறினா வெளியே கண்டிப்பாக மாறுவீங்க அப்படின்ற விஷயந்தான் அது. ஸோ செட் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு மேபி கண்டிப்பாக ரெசினேட் ஆகியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரெசினேட் ஆகலைன்னா வற்புறுத்திக்க வேண்டாம். உங்கள் ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கு கொடுத்த மெசேஜஸ், அட்வைஸ், வார்னிங் எல்லாமே உங்களுக்குள்ளே மறுபடியும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கா, ஒரு வேளை நடந்திருந்தால் இதை உங்களோட பொருத்தி பார்த்து எதை மாற்றிக்கணும் அப்படின்றதையும் பாருங்கள். இல்லை ஒரு வேளை நடக்கலைன்னா இது ஃப்யூச்சருக்கானதாகவும் இருக்கா அப்படின்னு உண்மையிலேயே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்தால் உங்களுடைய குருமார்களை நம்பிட்டு அழகாக வாழ்க்கையை கடத்தி கொண்டு போங்க அப்படின்றது மட்டும் நான் என் சைட்லேன்னு சொல்லிக்கிறேன். God bless you guys.